ஹாய் கைஸ், இந்த வீடியோல ஈவில் காட் பை பிளேயிங் கேம் மேன்வாவோட 29வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். 28வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீன் கட் பண்ணா நேரா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ள போறோம். அங்க குஸ்தாவோட பசங்க எல்லாரும் ஒன்னா கூடி நிக்கறாங்க. அவங்க நடுவுல இருக்கிற மிஸ்டர் சக்கின் மனசுக்குள்ளேயே ஒரு கணக்கு போடுறா. ஆஹா, இங்க குஸ்தாவோட பசங்க இவ்வளவு பேர் இருக்காங்களே, இவனுங்க மனசுல இப்போ பலி வாங்கணும்ன்ற தீ கொழுந்து விட்டு எரியுது. சோ இவங்கள வச்சே நாம ஒரு பெரிய ஆட்டத்தையே ஆடலாமே அப்படின்னு நினைக்கிறா. அங்க பார்த்தா அவ தன்னோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி நிறைய ஹண்டர்ஸ அடிமைகளாக்கி வச்சிருக்கா. அடேங்கப்பா, அந்த ஸ்லேவ்ஸோட ஹெல்ப்னால தான் அவ ஹண்டர் ஷாப்பையே ஓபன் பண்ணிருக்கா போல. அப்போ அவ லார்ட் ஆல்ஃபாக்காக ஒரு வெப்பனை சூஸ் பண்ணி கேக்குறா. லார்ட் ஆல்ஃபா, இந்த வெப்பன் எப்படி இருக்கு? ஆனா நம்ம லார்ட் ஆல்ஃபா இருக்கானே, ரொம்பவே சீரியஸா உட்கார்ந்திருக்கான். ஒரு வார்த்தை கூட பேசல. மிஸ்டர் சாக்கின்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது. லார்ட் ஆல்ஃபா, என்னாச்சு? லார்ட் ஆல்ஃபா மெதுவா சொல்றான். என் தம்பிய கொண்டுட்டான் அந்த ஷின். முதல்ல என் அம்மாவ கொன்னான். இப்போ இப்போ என் தம்பியையும் கொன்னுட்டான். அந்த நாய் ஷின்ன நான் சும்மாவே விடமாட்டல் அப்படின்னு அந்த வெப்பனை கையில எடுத்துட்டு கர்ஜிக்கிறான். மிஸ்டர் சக்கின், அவனை கொல்ல நமக்கு நிறைய வெப்பன்ஸ் தேவைப்படும். அதுக்கு மிஸ்டர் சக்கின் ஒரு வில்லத்தனமான சிரிப்போட சொல்றா. லார்ட் ஆல்ஃபா, உங்களுக்கு எவ்ளோ வெப்பன்ஸ் தேவையோ அவ்ளோ நான் தர்றேன். அது மட்டுமில்ல, என்கிட்ட ஒரு நல்ல பிளானும் இருக்கு. லார்ட் ஆல்ஃபா திரும்பி பார்க்கறான். பிளானா? என்ன பிளான் அது? மிஸ்டர் சக்கின் சொல்றா. ஷின்னோட வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும். நாம அந்த வீக்னஸ யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஷின் பக்கம் கட் ஆகுது. ஷின் இப்போ ஹண்டர் கேங்கூவோட நினைவுகளுக்குள்ள போயிருக்கான். ஹண்டர் கேங்கூக்கு அவனோட முதல் வாழ்க்கையில கார்டியன் ஆஃப் ஃபயர் அண்ட் பிளாக் ஸ்மித்தோட பிளெஸிங் கிடைக்குது. அந்த கடவுள் சொல்றாரு, மகனே, உன் உலகத்துக்கு காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட வாரிசுகள் வரப்போறாங்க. அவங்க உன் உலகத்தையே அழிச்சிடுவாங்க. அதனால நான் உனக்கு என் சக்திய தர்றேன். அவங்கள தடுக்க முயற்சி பண்ணு. ஆனா அவங்கள தடுக்கிறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். இருந்தாலும் உன் உலகத்தை காப்பாத்த உன்னோட முழு முயற்சியும் பண்ணு. அன்னிக்குதான் கேங்கூக்கு ஹண்டர் ஷாப்ப ஓபன் பண்ற பவரும் காலத்துல பின்னாடி போற பவரும் கிடைக்குது. அவ எஸ் கிளாஸ் ஹண்டர்ஸ் கூட சேர்ந்து குஸ்தாவ் ஜோஹான் மாதிரி பயங்கரமான ஆளுங்க கிட்ட இருந்து நம்ம ஏர்த்த காப்பாத்த போராடுறான். அவங்கள காலி பண்ணதுக்கு அப்புறம் அப்பாடா, உலகம் தப்பிச்சிடுச்சுன்னு பெருமூச்சு விடும்போது அந்த கரும புடிச்ச 3 ஹீரோ சொசைட்டி வந்து நிக்கிறானுங்க. ஆனா அவனோட 2வது 3வது வாழ்க்கையில கேங்வோ அந்த சொசைட்டிய முன்னாடியே வரவிடல. ஆனாலும் அவனால உலகத்தோட அழிவ தடுக்க முடியல. ஏன்னா அதுக்கு மேல நெதர் டிராகன் வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. ஆனா அவன் 4த் லைஃப்ல எழுந்திருக்கும் போது தான் அவனுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. என்னன்னா, இதுக்கு மேல அவனால ரிட்டர்ன் ஆக முடியாது. அவனோட எல்லா சான்சஸும் காலி. இதுதான் அவனோட லாஸ்ட் சான்ஸ். ஹண்டர் கேங்கோ மனசு உடைஞ்சு போய் சொல்றான், நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இந்த உலகம் அழிஞ்சுதான் போகும் போல. நான் இத அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுதான் எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் போல. இதையெல்லாம் பார்த்துட்டு ஷின் யோசிக்கிறத ஹண்டர் கேங்கும் ரொம்ப கவலையா பார்த்துட்டு இருக்கான். ஷின் மனசுக்குள்ள நினைக்கிறான், ச்சே, நான் இனிமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் இவ ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டானே. ஷின் ஹண்டர் கேங்கு கிட்ட சொல்றான், நீ இந்த உலகத்தை காப்பாத்த முயற்சி பண்ணிருக்க. அதுக்காக திரும்ப திரும்ப ரிட்டர்ன் ஆயிருக்க. அதுக்கு கேங்கு ஆச்சரியமா கேக்குறான், ஆனா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஷின் சொல்றான், என்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு. அத வச்சு உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும்னு. இத கேட்டதும் ஹண்டர் கேங்கும் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், என் லைஃப்ல நான் சந்திக்காத ஒரே ஒரு ஆள் இவன் மட்டும்தான். ஆனா இவன் ஜோஹான், ஈவில் காட், குஸ்டாவ், க்ரீ ஹீரோ சொசைட்டி எல்லாத்தையும் காலி பண்ணிருக்கான். அதுக்கு மேல இவன் கிட்ட இருந்து வர எனர்ஜி அப்படியே காட் ஆஃப் ஃபயர் அண்ட் பிளாக் ஸ்மித் கிட்ட இருந்து வர மாதிரி இருக்கு. ஒருவேளை என்னால போன லைஃப்ல பண்ண முடியாத விஷயத்த இவனால பண்ண முடியுமோ? இதெல்லாம் யோசிச்சதும் ஹண்டர் கேங்குக்கு கண்ணுல தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு. அவன் ஷின் கிட்ட கேக்குறான், நீ நீங்க ஒரு காட் தானே? இத கேட்டு ஷின் பயங்கரமா ஷாக் ஆகி, என்ன என்ன சொல்ற நீ அப்படின்னு கேக்குறான். ஆனா மனசுக்குள்ள யோசிக்கிறான், இவன் சொல்றதும் கரெக்ட் தான். நான் உண்மையிலேயே ஒரு காடு தான். அப்போ ஷின்னுக்கு ஒரு சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வருது. நீங்க ஹண்டர் கேங்குவோட ஆசையை நிறைவேத்தி அவனுக்கு உங்க காட் பவரை புரிய வச்சீங்கன்னா அவன் உங்க ஃபாலோவர் ஆயிடுவான். ஷின் யோசிக்கிறான், எஸ் கிளாஸ் கிரியேட்டர் ஹண்டரா? சோக்கான விஷயம்தான் இதே. ஷின் கேக்குறான், ஹண்டர் கேங்கு, உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? அதுக்கு கேங்கு சொல்றான், உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். நீங்க எப்படியாவது இந்த உலகத்தை அழிவுல இருந்து காப்பாத்தணும்.
ஷின் சொல்றான், நான் இந்த உலகத்த காப்பாத்த என் முழு முயற்சியும் போடுவேன். அதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன். இத கேட்டதும் ஹண்டர் கேங்கும் அழுக ஆரம்பிச்சிடுறான். அப்போ ஷின்னுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹண்டர் கேங்கோ இஸ் நவ் யுவர் நியூ எஸ் கிளாஸ் ஃபாலோவர். ஹிஸ் வொர்த் இஸ் ஈக்குவல் டு 10 எஸ் கிளாஸ் ஹண்டர்ஸ். ஷின் ஆச்சரியமா யோசிக்கிறான். 10 எஸ் கிளாஸா? அப்போ இவன் ரிட்டர்ன் ஆனதுனால இவனோட வொர்த் இவ்வளவு அதிகமாயிருக்கா? ஆனா ஏன் என் சிஸ்டம்ல டெம்பரரி ஃபாலோவர்னு காட்டுது? சிஸ்டம் சொல்லுது, நீங்க அவனோட ஆசைய கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கேங்குவோட உண்மையான நம்பிக்கை கிடைக்கும். இப்போ அவன் டெம்பரரி ஃபாலோவர்னா இருந்தா கூட அவனோட வேல்யூவும் குறைக்கப்பட்டிருக்கு. பார்த்தா ஷின்னோட இன்டர்மீடியட் குட் காட் குவெஸ்ட் 43 அவுட் ஆஃப் 100 ஆகியிருக்கு. ஷின் நினைக்கிறான், ச்சே, இது ரொம்ப மொக்கையான விஷயம்தான். ஆனா என்ன நம்ப சொல்லி நான் அவன ஃபோர்ஸ் பண்ண முடியாது. சரி, முதல்ல இங்க என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிப்போம். ஷின் கேக்குறான், நான் ஜோஹான் குஸ்டாஃப் 3 ஹீரோ சொசைட்டி 3 பேரையும் காலி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் வரதுக்கு அடுத்த காரணம் என்னவா இருக்கும்? ஹண்டர் கேங்கு சொல்றான், அடுத்த காரணம் குஸ்தாவோட பசங்களா இருக்கலாம். அப்போ ஷின்னுக்கு தொடர்ந்து வார்னிங் அலர்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. A great evil god wants to take revenge on you. If you can't stop him, this world will truly be destroyed. ஷின் யோசிக்கிறான். கிரேட் ஈவில் காட்னு சொல்றாங்க. அப்போ இது ஏதோ crocodile-ஆ இருக்காது. ஹண்டர் கேங்குவோட மெமரிய பார்த்த வரைக்கும் இது ஒருவேளை அந்த எம்பையரோட எம்பரரா இருக்கலாம். ஷின் சொல்றான், ஹண்டர் கேங்கு, ப்ளீஸ் எனக்காக குஸ்தாவோட பசங்கள தேட முடியுமா? எனக்கு இங்க வேற ஒரு வேலை இருக்கு. கேங்கு உடனே சொல்றான், ஓகே சார், நான் அதை பண்றேன். ஷின் சொல்றான், என்ன சார்னுலாம் கூப்பிட வேணாம், என் கூட கேஷுவலாவே இருங்க. நீங்க என்னை விட வயசுல பெரியவரு. அதுக்கு கேங்கு சொல்றான், நான் உங்க கூட கேஷுவலா இருக்க முடியாது. ஏன்னா நீங்க தான் இந்த உலகத்தை காப்பாத்த கடைசி ஹோப். ஷின் மனசுல நினைக்கிறான், சரி, ஸ்வாட் டீமன் மாதிரி இவன் கிரேசி ஃபாலோவர் இல்லாம இருக்கானே, அதுவே போதும். முதல்ல என் எஸ் கிளாஸ் ஃபாலோவர்ஸை அதிகப்படுத்தணும். ஷின் ஸ்வாட் டீமனை பார்த்து சொல்றான், ஸ்வாட் டீமன், நீ முன்ன விட இப்போ ரொம்பவே பெட்டர் ஆயிட்ட. ஸ்வாட் டீமன் ஆனந்த கண்ணீரோட சொல்றான், தேங்க்யூ ஸ்வாட் காட். அப்போ ஷின் அவனோட ஹெவன்லி பிளேடை எடுத்து ஸ்வாட் டீமன் கிட்ட கொடுத்து, இனிமே இந்த ஸ்வாட்ல பிராக்டிஸ் பண்ணு, இது உனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான். ஸ்வாட் டீமனுக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுனே தெரியல. இது இது நீங்க யூஸ் பண்ற ஸ்வாட் தானே? உங்களோட இவ்ளோ ப்ரெஷியஸான ஸ்வாட எனக்கு குடுத்துட்டீங்க. எனக்கு ஸ்வாட் காடோட ஃபேவர் கிடைச்சிருக்கு. நான் தான் இந்த உலகத்திலே லக்கி பர்சன். ஷின் மனசுக்குள்ள நினைக்கிறான், இவன் நிறைய டிராமா பார்த்திருப்பான் போல, அதான் இப்படி ஓவரா பண்றான். சரி, எதுவா இருந்தாலும் என்னோட ஹெவன்லி பிளேட பாத்துக்கோ. ஷின் தனக்கு தானே சொல்லிக்கிறான். சரி, என்னை இன்னும் பவர்ஃபுல் ஆக்கிக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. அப்புறம் நம்ம ஷின் அப்படியே பக்கத்துல திரும்பி பார்த்தான். அங்க ஒருத்த வந்திருந்தான். இத பார்த்ததும் கேங்வுவும் நம்ம ஸ்வாட் டீமனும் கூட டக்குன்னு திரும்பி பார்த்தாங்க. வந்தவ பல்ல காட்டிக்கிட்டே ஷின் கிட்ட சொன்னா, நான் த கிரேட் ஒன் வந்துட்டேன். அப்படியே நம்ம ஸ்வாட் டீமனை பார்த்து ஒரு கிரீட் பண்ணா. ஆனா நம்ம ஸ்வாட் டீமனுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. உனக்கு இங்க என்னடா வேலைன்னு கேட்டான். அப்போ நம்ம ஷின் நடுவுல புகுந்து, நான் தான் உன கூப்பிட்டேன். இனிமே நீங்க 2 பேரும் தான் கேங்வூவ காட் பண்ண போறீங்கன்னு சொன்னான். உடனே ஷின்யூ ஸ்வாட் டீமன் கிட்ட கை நீட்டி, நாம கண்டிப்பா நம்மளோட பெஸ்ட் ட்ரை பண்ணுவோம்னு சொன்னான். ஆனா அவன் சல்லுன்னு கைய தட்டி விட்டுட்டு படக்குன்னு எந்திரிச்சு நின்னு, நான் ஒருத்தனே போதும், இவன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இங்க வேலையே இல்லைன்னு சொன்னான். அப்படியே ஷின்ன பார்த்து ஸ்வாட் டீமன் கேட்டான், தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க. ஷின்யூ மாதிரி ஒரு ஈடியாட்டிக் யங் மாஸ்டர் இருந்தா எனக்கு தொந்தரவாதான் இருக்கும். உடனே ஷின்யூ சண்டைக்கு வந்துட்டான். அப்பா, 2 பேரும் அடிச்சுக்கத குறைதான். ஆனா நம்ம ஷின் எதுலயுமே இன்டர்ஃபியர் பண்ணாம ஓரமா நின்னு அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அப்போ அவன் தன்னோட ஆராவை ரிலீஸ் பண்ணி கேட்டான், என் பேச்ச நீங்க கேட்க மாட்டீங்கன்னு சொல்ல வரீங்களா? ஷின்னுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. சரி, அப்போ 2 பேரும் என் கூட சண்டைக்கு வாங்க, நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன்னு கத்துனா. அடேங்கப்பா, 2 பேரும் பயந்துட்டாங்க. உடனே தலைய குனிஞ்சு மன்னிப்பு கேட்டாங்க. ஷின் கொஞ்சம் காமாகி, இனிமே என் முன்னாடி ஒருத்தர் திட்டிக்க கூடாது, கேட்டதா? இன்னொரு தடவை நீங்க சண்டை போடுறத பார்த்தேன், நான் உங்களுக்கு கொடுத்த எல்லாத்தையும் பிடுங்கிடுவேன்னு ஒரு ஃபைனல் வார்னிங் கொடுத்தான். சரி, இங்க இப்படி நடந்துட்டு இருக்க இதே நேரத்துல வாரியர்ஸ் டவர்ல 41st லெவல்ல நம்ம இல்லு ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு இருந்தான். நேரா புயல் வேகத்துல போய் அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணி ஒரே செகண்ட்ல பஞ்ச்னு அதோட தாடையில ஒரு குத்து விட்டான். அந்த அடியில மான்ஸ்டரோட பாடி தூக்கி வீசப்பட்டுச்சு. இல்லு ரொம்ப காம்லி ஃப்ளோர்ல லேண்ட் ஆகி கைய தேய்ச்சிக்கிட்டே சொன்னான், இந்த மான்ஸ்டரை காடுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இல்லுவுக்கு ஒரு குரல் கேக்குது,
இது வாரியர் டவரோட 42nd ஃப்ளோர். இத ட்ரையல் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. இந்த டவரை கிளியர் பண்ண நீ காடஸ் ஆஃப் வாட்டரை சேவ் பண்ணணும். அவளை இங்க இருக்கிற சன் ரொம்ப வீக் ஆக்கியிருக்கு. ஷின் தூக்கத்துல புலம்புறான். நான் அந்த ஈவில் காட் கூட ட்ரெய்னிங் பண்ணணும். அப்பதான் நான் பவர்ஃபுல் ஆக முடியும். அப்போ அவனோட ஃபோன் ரிங் ஆகுது. ஷின் கடுப்பாயி சொல்றான், எனக்கு தூங்கணும். திரும்ப திரும்ப ஃபோன் அடிச்சிட்டு, யாருக்கும் புரியாதா? நான் இங்க ட்ரெய்னிங் பண்ணணும். நான் ட்ரெய்னிங் பண்ணலனா எப்படி உலகத்தை காப்பாத்துவேன்? ஆனா அவனோட ஃபோனை செக் பண்ணதும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ஷின் யோசிக்கிறான், இல்லு எனக்கு ஹெல்ப் தேவைப்படுது. ஆனா இவன் கூட இருக்கிற இந்த பொண்ணு யாரு? அப்போ ஷின்னுக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த பொண்ணு பேரு வாட்டர் டான்சர். ஏஜ் என்னன்னு தெரியாது. ஆனா இவ காடஸ் ஆஃப் வாட்டரோட ஃபாலோவர். சன்னால ரொம்ப வீக் ஆகிட்டா. ஷின் சொல்றான், காடஸ் ஆஃப் வாட்டரோட ஃபாலோவரா? ஆனா இல்லு ஏன் அவன் கூட இருக்கான்? இல்லு போன்ல கத்துறான், காட் ஷின் மேல பாருங்க, அங்க ஒரு சன் இருக்கு. அது பயங்கரமா சூடா இருக்கு. இந்த சன்னை என்ன பண்றதுனே தெரியல. என்னோட அட்டாக்ஸ் எதுவுமே அது மேல வேலை செய்யல. வாட்டர் டான்சரும் சொல்றான், கிரேட் காட், ப்ளீஸ் இந்த ஈவில் சன்னை இங்க இருந்து எடுத்துடுங்க. ஒரு டெசர்ட்டா மாறிட்டு வர எங்க உலகத்தை காப்பாத்துங்க. ஷின் கேக்குறான், என்னது, நான் சன்னையே காணாம போக வைக்கணுமா? அவன் மனசுக்குள்ள யோசிக்கிறான், இவங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்ன ஒரு இம்பாசிபிளான விஷயத்த கேக்குறாங்க. அப்போ அந்த சன்னை செக் பண்ணும்போது தான் தெரிய வருது, அதோட பேரு ஏன்ஷியன்ட் சன். அது 4 பில்லியன் வருஷம் பழசு. ஷின் அதோட பவரை செக் பண்ண ட்ரை பண்ணும்போது சிஸ்டம் சொல்லுது, யூ cannot செக் இட்ஸ் பவர், யுவர் டிவைன் எனர்ஜி இஸ் டூ லோ. ஷின் ஆறி போயிட்டான். நான் அதோட பவரை செக் பண்ண கூட முடியாத அளவுக்கு அது பவர்ஃபுல்லா? ஒருவேளை அந்த ஈவில் காடோட வார்னிங் எம்பரர் பத்தி இல்லையா? இந்த ஈவில் சன் பத்தி தானா? அப்போ அந்த சன்ல இருந்து ஏதோ வெளியே வர ஆரம்பிக்குது. வாட்டர் டான்சர் கத்துறா, சன்னுக்குள்ள இருந்து ஏதோ வெளியே வருது. இல்லு சொல்றா, சீக்கிரம் என் பின்னாடி ஒளிஞ்சிக்கோ. பார்த்தா அந்த சன்ல இருந்து நிறைய ஃபயர் ஃபீனிக்ஸ் வெளியே வருது. நண்பாஸ், இந்த ஃபீனிக்ஸ் எல்லாம் SS கிளாஸுக்கு மேல இருக்கிற டிவைன் கிரீச்சர்ஸ். இவங்க எல்லாரும் லைட் ஷைனிங் இன் த ஹையஸ்ட் டெப்த் ஆஃப் த ஸ்கையோட ஃபாலோவர்ஸ். ஷின் யோசிக்கிறான், லைட் ஷைனிங் இன் த ஹையஸ்ட் டெப்த் ஆஃப் த ஸ்கை. இந்த பேரை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. நான் ஃபைட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ஃபயர் சன் சொன்னானே, அவனுக்கு ஒரு தம்பி இருக்கானு. ஆனா இவ்ளோ சீக்கிரம் அவனை சந்திப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. அப்போ ஷின்னுக்கு ஒரு மெசேஜ் வருது, அந்த ஃபீனிக்ஸ் எல்லாம் இல்லுவ சாக்ரிஃபைஸ் பண்ண போகுதுன்னு. ஷின் பதறி போய் சொல்றான், இல்ல, இது இல்லுக்கு ரொம்ப மோசமான விஷயம். ஏன்னா இந்த ஃபீனிக்ஸ் எல்லாம் இல்லுவ விட ரொம்ப ஸ்ட்ராங்கு. நான் இப்போ ஏதாவது பண்ணணும். நான் வாரியர் டவரோட ட்ரையல்ல டைரக்டா இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. ஆனா நான் இப்போ எதுவும் பண்ணலன்னா நம்ம இல்லு செத்துருவான். அப்போ ஷின் அவனோட காட்ஸ் கிரஷிங் இண்டெக்ஸ் ஃபிங்கரை யூஸ் பண்றான். ஷின்னுக்கு திரும்ப திரும்ப வார்னிங் வருது, நீங்க டைரக்டா இன்டர்ஃபியர் பண்ணா உங்க மேல பெனால்டி விழும். ஷின் கோவமா கத்துறான், இல்லோ இங்க செத்த போறான். எனக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் ஒரு மண்ணு இல்ல. நான் எப்படியாவது இல்லுவ காப்பாத்தி ஆகணும். ஷின் அட்டாக் பண்ணதும் அந்த ஃபீனிக்ஸ் எல்லாம் அங்கேயே காலியாயிடுது. இல்லோ ஆச்சரியமா சொல்றான், இது இது காட் ஷின்னோட ஸ்கில். ஷின்னுக்கு சிஸ்டம் சொல்லுது, லைட் ஷைனிங் இன் த ஹையஸ்ட் டெப்த் ஆஃப் த ஸ்கை. உங்க வேலையால ரொம்ப கோவமாயிட்டாரு. அதனால உங்க கர்மா மூலமா நீங்க அவர் கூட லிங்க் செய்யப்படுறீங்க. ஷின் சொல்றான், ச்சே, இது ரொம்ப மொக்க. நான் இப்ப அவன் கூட ஃபைட் பண்ண விரும்பல. ஆனா வேற சாய்ஸும் இல்ல போல. ஷின்க்கு அடுத்த நோட்டிபிகேஷன் வருது, நீங்க கட்டாயமா லைட் ஷைனிங் இன் த ஹையஸ்ட் டெப்த் ஆஃப் த ஸ்கை கிட்ட டெலபோர்ட் செய்யப்படுறீங்க. உஷ்ன்னு ஷின் டெலபோர்ட் ஆகி டெம்பிள் ஆஃப் ஃபயருக்கு போயிட்டான். அவன் யோசிக்கிறான், என் முன்னாடி ஒரு பறவை உட்கார்ந்திருக்கு. ஷின் கேக்குறான், நீந்தான் லைட் ஷைனிங் இன் த ஹையஸ்ட் டெப்த் ஆஃப் த ஸ்கையா? அதுக்கு அந்த பறவை திம்முரா சொல்லுது, என் தம்பிய கொன்ன, என் ஃபாலோவர்ஸையும் கொன்ன. அதுக்கப்புறமும் என் முன்னாடி இவ்ளோ பயம் இல்லாம நிக்கிற. ஆனா இப்போ நீ என் இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்ட. என்னோட ரெவெஞ்ச நான் எடுத்தே தீருவேன். ஷின் மனசுக்குள்ள நினைக்கிறான், கேங்கோவோட ஹிஸ்டரியில இதெல்லாம் நடக்கவே இல்லையே. அப்போ என் ஆக்ஷன்ஸ்னால ஹிஸ்டரி மாறி இருக்கு. சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் இவனை கொன்னே ஆகணும். அப்போ அந்த சன்கார்டு சொல்லுது, உனக்கு ஒரு ஆஃபர் இருக்கு. ஷின் கேக்குறா, ஆஃபரா? என்ன ஆஃபர்? அந்த சன்கார்டு சொல்லுது, நீ அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உன்னோட பாதி டிவைன் பவரை எனக்கு கொடுத்துடு. நான் உன்னை மன்னிச்சு என்னோட ஃபாலோவரா ஆக்கிக்கிறேன். என்ன மாதிரி ஒரு கிரேட் காடுக்கு ஃபாலோவர் ஆகுறது உனக்கு பெரிய விஷயம். ஷின் இத கேட்டு ஷாக் ஆகி யோசிக்கிறான், நான் இதோட ஃபாலோவர் ஆகணுமா? இதுக்கு பின்னால என்ன பிளான் இருக்கு? நீங்க ஒரு காட ஃபாலோவரா ஆக்கிக்கிட்டீங்கன்னா அந்த காட அப்சர்வ் பண்றதை விட அது உங்களை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். ஷின் யோசிக்கிறான், எனக்கு தெரியும் இதுக்கு பின்னால ஏதோ ஒரு ரீசன் இருக்கும்னு. ஆனா நான் யாருக்கும் ஃபாலோவர் ஆகிறதுக்கு ரெஃப்யூஸ் பண்றேன்.
இதுக்காக என் லைஃபே போனாலும் சரி. ஏன்னா இந்த பறவை சொல்லக்கூடாத ஒரு விஷயத்த சொல்லிருச்சு. ஷின் கோபமா கத்துறான். நான் இல்லவ சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? உன்னை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுருவேண்டா. இத கேட்டதும் அந்த சன்கார்டுக்கு கோபம் உச்சந்தலைக்கு ஏறிடுது. என்ன ஃப்ரை பண்ணுவியா? எவ்ளோ தைரியம் இருந்தா இப்படி பேசுவ? என்ன இன்சல்ட் பண்ண பாக்குறியா? ஒரு கிரேட் சன் கார்டுக்கும் எர்த்ல இருக்கிற ஒரு லூசர் கார்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு உனக்கு இப்ப காட்டுறேன். இந்த பாவத்துக்கு நீ உன் லைஃப குடுத்துதான் பதில் சொல்லணும். ஷின் யோசிக்கிறான். இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இவன் கத்துறதுனாலயே என் மேல பயங்கர பிரஷர் விழுது. அப்போ அந்த கிரேட் சன் காட் ஷின் மேல அட்டாக் பண்ணிடுது. கிரேட் சன் காட் சொல்லுது, உன்னை என் ஃபாலோவரா ஆக்க முடியல. ரொம்ப மோசமான விஷயம்தான். ஆனா உனக்கு நடந்தது சரிதான். நீ என் பேரை கெடுக்க ட்ரை பண்ண. ஆனா அப்போ அந்த கிரேட் சன் காட் பயங்கரமா ஷாக் ஆகுது. ஏன்னா ஷின் அங்க இல்லுவோட ஸ்கில்லான சூப்பர் ஸ்ட்ராங் பாடிய ஷேர் பண்ணி அந்த அட்டாக்ல இருந்து தன்னை காப்பாத்திக்கிறான். ஷின் யோசிக்கிறான், சூப்பர் ஸ்ட்ராங் பாடிக்கே இவ்ளோ டேமேஜா? உண்மையிலே இந்த பறவை ரொம்ப ஸ்ட்ராங் தான். கிரேட் சன் காட் சொல்லுது, நீ மத்த இன்டர்மீடியட் காட்ஸை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க. இப்ப நான் உண்மையாவே நீ என் ஃபாலோவர் ஆகணும்னு நினைக்கிறேன். இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். உன் ஃபாலோவர்ஸ சாக்ரிஃபைஸ் பண்ணு. என் ஃபாலோவரா ஆயிடு. ஷின் கோபமா சொல்றான், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உன் மூஞ்சிக்கு நேரம் முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறமும் திரும்ப வந்து கேக்குறியே. அதனால நான் திரும்பவும் சொல்றேன், நான் உன் ஃபாலோவர் ஆக மாட்டேன். நான் என் ஃபாலோவர்ஸை எப்பவும் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன். கிரேட் சன்கார்ட் சொல்லுது, ஓ அப்படியா சங்கதி? நீ உன் ஃபாலோவர்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னா நானே உன் ஃபாலோவர்ஸை எல்லாரையும் கொல்லுவேன். இதை கேட்டு ஷின் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அப்போ அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, யுவர் ஃபாலோவர்ஸ் ஆர் இன் கிரேட் டேஞ்சர். டவர் ஆஃப் ட்ரையலோட 42nd ஃப்ளோரை காட்டுறாங்க. இல்லு கேக்குறான், காடஸ் ஆஃப் வாட்டர் எங்க? அப்போ அவங்க மேல ஒரு அட்டாக் நடக்குது. இல்லுவும் வாட்டர் டான்சரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிக்கிறாங்க. இல்லு கத்துறான், வாட்டர் டான்சர் சீக்கிரம் என் பின்னாடி வா. பார்த்தா அவங்க முன்னாடி ஒரு பெரிய ஸ்கார்பியன் மான்ஸ்டர் நிக்குது. அந்த மான்ஸ்டர் சொல்லுது, நான் டாமினேட்டர் ஆஃப் த அபிஸ் வார்மோட ஃபர்ஸ்ட் ஃபாலோவர். உன் காட் கொன்னானே ஒருத்தி, அவளோட அக்கா. இல்ல யோசிக்கிறான், டாமினேட்டர் ஆஃப் த அபிஸ் வார்ம். இதை கேட்டா ஏதோ ஞாபகம் வருது. ஒருவேளை காட்ஷின் ஃபைட் பண்ணது இதோட தங்கச்சியா இருக்குமோ? ஸ்கார்பியன் மான்ஸ்டர் சொல்லுது, என் மாஸ்டரோட அலியன்ஸ் கிரேட் சன் காடோட ஆர்டர் படி நான் உங்களோட உயிரை எடுக்க வந்திருக்கேன். இல்லு சொல்றான், அப்போ என்ன கொன்னு காட்ஷின்ன வீக்க நக்க பாக்குறியோ? சொல்லிக்கிட்டே அந்த மான்ஸ்டர் மேல அட்டாக் பண்ண போறான். நான் அதை நடக்க விட மாட்டேன். இங்க கட் பண்ணா ஆண்ட் நெஸ்ட்ல ஆன்டி கிராக்கி கிட்ட கேக்குறா, இந்த சாப்பாடு எப்படி இருக்கு? கிராக்கி சொல்றான், சாப்பாடு டேஸ்டியா இருக்கு. மனசுக்குள்ள யோசிக்கிறான், குயின் ஆன்டி ரொம்ப நல்லவங்க. அவங்க வர்ஷிப் பண்ற காடு ரொம்ப நல்லவர். அப்போ கிராக்கி எதையோ பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறோம். அவங்க முன்னாடி ஒரு பெரிய புயல் வந்துட்டு இருக்கு. ஆன்டி கேக்குறா, இவ்ளோ பெரிய புயல் திடீர்னு எங்கிருந்து வருது? கிராக்கி ஷாக் ஆகி நடுங்கிட்டு இருக்கான். ஆன்டி கேக்குறான், கிராக்கி உனக்கு என்னாச்சு? கிராக்கி சொல்றான், தெரியல. இவங்க இங்க ஏன் வராங்க? நம்ம இங்கிருந்து உடனே ஓடணும். பார்த்தா அது புயல் இல்ல, குரோக்கடைல் மான்ஸ்டர்ஸோட ஒரு ஆர்மி. மிஸ்டர் சக்கின் சொல்றா, சன் காட் ஷின் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஷின்னோட ஃபாலோவர்ஸ கொல்லணும். அப்போ அவன் ரொம்ப பலவீனமாயிடுவான். ஷின், இன்னைக்கு உன் சாவு நிச்சயம். ஆன்ட்டியும் பயந்து போயிட்டேக்கிறா, இவ்வளவு மான்ஸ்டர்ஸ் இங்க என்ன பண்ணுது? கிராக்கி சொல்றான், குயின் ஆன்ட்டி, நாம உடனே இங்கிருந்து ஓடணும். பின்னாடி திரும்பி எல்லாரும் ஓடுங்கன்னு கத்துறான். அப்போ பார்த்தா லார்ட் ஆல்ஃபா அங்க வந்து கிராக்கி மேல அட்டாக் பண்ண போறான். லார்ட் ஆல்ஃபா சொல்றான், கிராக்கி, நீ எங்களை காட்டி கொடுத்த துரோகி. நீயும் இவங்க கூட சேர்ந்து சாகணும். அங்க ஷின் கத்துறான், என் ஃபாலோவர்ஸுக்கு என்னடா பண்ணீங்க? அப்போ ஷின்னுக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிக்குது. ஆண்ட் நெஸ்ட்ல 23,000 சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டனர். 4 ஆஞ்சல் சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டனர். 6 யாஷா சிக்கன் கொல்லப்பட்டனர். வாரியர் டவர் 42 ஃப்ளோர்ல இல்லு பெரும் ஆபத்தில் இருக்காரு. சிஸ்டம் வார்னிங் கொடுக்குது, யுவர் டிவைன் பவர் இஸ் டிக்ரீசிங் கண்டினியூவஸ்லி. கிரேட் சன்காட் சொல்லுது, இது வெறும் ஆரம்பம்தான். ஆனா நீ என் ஃபாலோவர் ஆயிட்டன்னா நான் இதை எல்லாத்தையும் நிறுத்திடுவேன். ஷின்னுக்கு கோபம் தலைக்கு ஏறிடுது. என்னோட ஃபாலோவர்ஸ் மேல அட்டாக் பண்ண உனக்கு எவ்வளவு தைரியம்டா? ஷின் மல்டிப்ளை தம்ப் ஆஃப் காட யூஸ் பண்ணி ஈவில் ஷின்ன கூப்பிடுறான். ஈவில் ஷின்ன பார்த்ததும் அந்த கிரேட் சன்காடுக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிருது. ஷின் சொல்றான், ஈவில் ஷின், நான் இங்க எல்லாத்தையும் உன் பொறுப்புல விட்டுட்டு போறேன். ஈவில் ஷின் சொல்றான், எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு எல்லாம் தெரியும். போய் ஆண்ட் நெஸ்ட ப்ரொடெக்ட் பண்ணு. நீதான் ஒரிஜினல். இந்த சிக்கனை நான் ரொம்ப ஈஸியா பாத்துக்கறேன். ஷின் ரொம்ப சந்தோஷமாகி யோசிக்கிறான், அப்பாடா, கடைசியா இவன் என்ன ஒரிஜினல்னு ஒத்துக்கிட்டான். இவன் ரொம்ப அயோக்கியன்னு நினைச்சேன். ஷின் சொல்றான், சரி, அப்போ இந்த சிக்கனை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஈவில் ஷின் சொல்றான்,
வாய மூடிக்கிட்டு சீக்கிரம் கிளம்புடா. ஷின் அங்கிருந்து போகும்போது சொல்றான், நான் சீக்கிரமா இவங்கள முடிச்சிட்டு வர்றேன். ஈவில் ஷின் சொல்றாரு, அரோகன் சிக்கன், வா பாப்போம் உன்கிட்ட எவ்வளவு பவர் இருக்குன்னு. அரோகன் சிக்கன் என்ற வார்த்தையை கேட்டதும் கிரேட் சன்கார்டுக்கு கடுப்பாயிருது. என்ன இப்படி சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ வெறும் ஒரு குப்பை காடோட க்ளோன். உன்னை இங்கேயே எரிச்சு சாம்பலாக்கிடுறேன். கிரேட் சன்கார்டு ஈவில் ஷின் மேல பயங்கரமா அட்டாக் பண்ணுது. ஆனா ஈவில் ஷின் இல்லுவோட ஸ்கில்லான வைஸ் தாய்ச்சி ஸ்வாட் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபார்மை ஷேர் பண்ணி ஒரு பெரிய ஷீல்ட கிரியேட் பண்ணி அந்த அட்டாக்க தடுத்துக்கிறான். ஈவில் ஷின் யோசிக்கிறான், என்னால ரொம்ப நேரம் இதை என்டியூர் பண்ண முடியாது. ஒரிஜினல், நீ அங்க என்ன பண்ணணுமோ அதை சீக்கிரம் பண்ணணும். திரும்ப ஆண்ட் நெஸ்ட காட்டுறாங்க. கிராக்கி கீழே விழுந்து கிடக்குறான். ஆன்ட்டி கத்துறா, கிராக்கி நீ ஓகேவா? கிராக்கி சொல்றான், ஆன்ட்டி இங்கிருந்து சீக்கிரம் ஓடிடு. லார்ட் ஆல்பா சொல்றான், ஷின் சாகுறதுக்கு நீ இன்னைக்கு இங்க சாகணும். ஆண்ட் நெஸ்டோட ஆர்மி அட்டாக் பண்ண முன்னாடி வருது. ஆனா லார்ட் ஆல்பா அவனோட பவரை ஆக்டிவேட் பண்ணி வரிசையா பஞ்சி விடுறான். லார்ட் ஆல்பா கத்துறான், நீங்க எல்லாம் என் முன்னாடி வெறும் சின்ன சின்ன பூச்சிங்க. ஆன்ட்டி கேக்குறான், லிலித் நீ ஓகேவா? அப்போ மிஸ்டர் சக்கின் சொல்றா, அங்க இருக்கிற அந்த ஆன்ட்டி தான் ஷின்னோட பவருக்கு மெயின் சோர்ஸ். லார்ட் ஆல்பா கேக்குறான், அப்போ அவளை சாப்பிட்டா என் பவர் இன்னும் அதிகமாகுமா? லார்ட் ஆல்பா ஆன்ட்டியை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். ஆனா அப்போ கிராக்கி அவன் முன்னாடி வந்து நிக்கிறான். நான் உன்னை ஆன்ட்டி கிட்ட எதையும் பண்ண விட மாட்டேன். கிராக்கியால லார்ட் ஆல்பாவை தடுக்க முடியுமா? ஷின் சரியான நேரத்துல வந்து அவனோட ஃபாலோவர்ஸ காக்காத்துவானா? இதெல்லாம் தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட் வரைக்கும் காத்திருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரைக்கும் பாய்.